Hi friends, welcome to our channel Ammi Chutney. நம்மளோட Ammi Chutney சேனல்ல every Wednesday chutney variety, குழம்பு variety, lunch box variety இல்லனா தோசை variety பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தோசை வெரைட்டில பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கூடவே இந்த தோசையை ரெண்டு விதமா எப்படி மடிக்கலாம்ன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட Ammi Chutney சேனலை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு சேனலை subscribe பண்ணிடுங்க. இப்போ நம்ம டேஸ்டான இந்த பன்னீர் மசாலா தோசை வீட்டில் செஞ்ச பன்னீரை யூஸ் பண்ணியே செய்ய போகிறோம். பன்னீர் எப்படி வீட்டிலே செய்யறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போது பன்னீர் மசாலாவுக்கு தேவையான ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாம். உளுத்தம்பருப்பு நல்லா சிவந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியவும் பூண்டையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளிலாம் சேர்த்துடலாம். பன்னீரோட டேஸ்ட் கொஞ்சம் பிளாண்டாக இருக்கும், அதனால் நம்ம கூடுதலாக தக்காளி சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கிட்டு மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்க தேவையில்லை, 1/4 டம்ளர் அளவுக்கு சேர்த்தோன்னா போதுமானதாக இருக்கும். பன்னீர் மசாலா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல்லாம் போயிருக்கும். மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் மசாலாவில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து மசாலா கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். மசாலா இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர்லாம் சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்து ரொம்ப நேரம் கிளற வேணாம், லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்தோம் அப்படின்னா பன்னீர் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் மசாலா இந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு 2 டிஃப்ரெண்ட் டைப்பில் தோசையை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தோசையில் எண்ணெய் சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். தோசை கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். பன்னீர் மசாலாவில் பன்னீரை நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். மசாலாவுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷான பன்னீர் சேர்த்து தோசையை ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது மாதிரியே இன்னொரு டைப்லேயும் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வெனஸ்டே வெரைட்டியில் ஈஸியாக பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.